ஹலோ, இந்த வீடியோவில் CBSE புக்கில் உள்ள ஒரு இன்டகிரேஷன் சாப்டர் இருக்குல்ல, அதில் எக்ஸசைஸில் உள்ள ஒரு கொஸ்டின் எக்ஸசைஸ் 7.1 அதை சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ண போகிறோம். அதான் இந்த வீடியோடைய ஐடியா. இப்போது இன்டகிரல் ஓவர்னு வாசிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளைடு வித் 1 - 1/x² dx அப்படின்னு இருக்கு. இதை நம்ம ஐன்னு எழுதிக்கிறோம். சரியா? இன்டகிரேஷன் பண்ணலாமா? இப்போ இந்த x² உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுறேன். ஒவ்வொரு டேர்மோட மல்டிப்ளை பண்ணலாம். பண்ணால் எனக்கு என்ன ஆகும்? 1 × x² பண்ணும்போது x² மைனஸ் அங்கே ஏற்கனவே ஒரு x² இருக்குது, 1/x² இருக்குது. அதோட நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணுறோம்? x² மல்டிப்ளை பண்ணுறோம். இப்படி பண்ணும் பொழுது இந்த ப்ராக்கெட் அப்படி வச்சுக்கலாம். இப்போ என்னாகும்? x² நியூமரேட்டரில் இருக்கிறதும் டினாமினேட்டரில் இருக்கிறதும் கேன்சல் அவுட் ஆகிட்டு அங்கே என்ன வந்து நிற்கும்? 1 அப்படின்னு வந்து நிற்கும். ஓகே, இப்போ நம்ம பிரித்து எழுதலாமா? ஐ கேன் செப்பரேட் அண்ட் ரைட் இட். இன்டகிரேஷன் ஓவர் x². இப்போ அந்த dx-ஆல் உள்ளுக்கு மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன். ஓகே, இந்த dx-ஆல் ஒவ்வொரு டேர்மோட மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன். பண்ணும் பொழுது ப்ளஸ் மைனஸ் dx இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த மைனஸ் இருக்கா, இந்த -1 வந்து நம்ம வெளியே எடுத்து எழுதிக்கலாம். எழுதும் பொழுது என்ன ஆகும்? இந்த +1 -1 மைனஸாக மாறிடும்னு, ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடும். ஓகே, இப்போ ரூல் அப்ளை பண்ணலாமா? நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? x⁴n. என்னது? இன்டகிரேஷன் ஆஃப் x⁴n dx என்ன? x⁴n+1 டிவைடட் பை n+1 கான்ஸ்டன்ட் ப்ளஸ் ஒரு இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட். முக்கியமாக செக் பண்ண வேண்டியது n-1 இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே யார்? நமக்கு n-க்கு பதிலாக அந்த பவர் இருக்கிற இடத்துல யார் இருக்கா? நம்ம கூரை மேலே யார் இருக்கா? 2. ஓகே, ஸோ அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலான்னு 2+1/2+1. ஓகே, இப்போது மைனஸ் dx இன்டகிரேட் பண்ணால் என்ன அப்படிங்கிறது போன வீடியோவில் போட்டிருக்கோம், அதை பாருங்கள். நம்ம புக்கில் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். dx இன்டகிரேட் பண்ணால் என்னது? x ப்ளஸ் ஒரு இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் நம்ம போட்டுடலாமா? ஸோ x மொத்தமாக ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே கான்ஸ்டண்ட்டாக எழுதிக்கலாம். 2 கான்ஸ்டன்ட் வரும், மொத்தமாக ஒரே கான்ஸ்டன்ட் எழுதிக்கலாம். அது ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட், ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட்டுப்பா. அதனால் என்ன பண்ணிக்கலாம்? இது வெறும் சி நம்பர் தானே, 2 சேர்த்து ஒரே நம்பர் தான் வரப்போகுது. அது என்னங்கிறதுக்கு ஒவ்வொரு கணக்குக்கு ஏற்றாப்புல மாறும். 2+1 3, 2+1 3. ஸோ இதுதான் நம்முடைய ஆன்சர். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.